இண்டஸ்ட்ரியில் இருந்தோம் ஒரு பர்சன் கூட அவர் டயர்ட் ஆகல. ரெண்டாவது நம்ம போதும் எதுக்கடா அப்படின்னு ஒன்று வரும்ல, அதெல்லாம் வரவே இல்லை அவருக்கு. திருப்பி திருப்பி படம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது அவர் அப்படியே நேராக கண்ணை பார்த்து ரெண்டு கையும் இப்படி பிடிச்சி வெல்கம் டு அவர் ஃபேமிலி அப்படின்னு. ஐயோ இவ்வளோ ஸ்டெப் இருந்தா நேற்றே ரிஹர்சல் வந்திருப்பேன்லாம் சொல்லுவார். ஆனால் அவர் அப்படி சொல்லுவார். ஆனால் இஸ் வெரி ஸ்வீட் பர்சன் அவர் சார். வந்து எப்படின்னா லிட்ரலி எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி கேட்பார். இப்போ ரீசெண்டாக இவரும் சொல்லியிருப்பார், சுராஜும் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அவர் வீட்டில் ஒரு தடவை பர்த்டே பார்ட்டிக்காக போய் சாப்பிட்டு இருக்கேன். பிளேட் காலி ஆயிடுச்சு. ஒருத்தங்க பிளேட் வாங்கிட்டு போகிறாங்க. திருப்பி பிளேட் ஃபில் ஆகி வருது. இல்லை எனக்கு வேண்டாம்னு திரும்பி பார்க்குற விக்ரம் சார். ஜோடி நம்பர் 1 ஆனப்போதெல்லாம் இந்த மாதிரி ரொமான்டிக் சாங் ஏதாவது ஒரு சாங்னா கரெக்டாக சூர்யா சார் எடுத்துச்சு அப்படியே இமிடேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஜட்ஜஸ் வந்து கமெண்ட்ஸ்லையும் சொல்லுவாங்க, நீங்கள் சூர்யா சாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு அது கேட்கும்போது பெருமையாக இருக்கும். ஆமாம். சாய் பல்லவி மீ ஆல் டான்ஸ் டுகெதர் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவ்வளோ வயசுலேருந்து அவங்க கற்றுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாம், அவங்களே கொரியோகிராஃப் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக யாரும் தேவையில்லை. நம்ம ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தோன்னா அவர் அவரோட ஜோன் பண்ணுவார். இல்லை அவருக்கு தெரியும் இதுதான் எனக்கு மேட்ச் ஆகுது, இதுதான் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது. சிவா சொல்லுவார், நான் நடிச்சேன்னா நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணுவீங்களே அந்த அப்போ கேட்பாங்க, என்ன கண்டிப்பாக பண்ணலாம் சிவா அப்படிலாம் பேசிப்போம். அது வந்து இன்னைக்கு உண்மையாக நடக்கிறது இருக்கு. சரி, சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யார் கூட இருக்குது அப்படின்னா, சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பார்ட்டி இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகணும் அப்படின்னா இவரோட டான்ஸ் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டே ஆகாது. த பிளாஸ்டர், ஒன் அண்ட் ஒன்லி த மாஸ்டர், ஷெரீஃப் மாஸ்டர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் பேட்டை படத்தில் திடீர்னு ரஜினி சார் கிட்ட போய் விட்டோன்னு எப்படி இருந்தது உங்களுக்கு? இது வந்து ஒரு பெரிய ஃபீலிங். எப்படின்னா நான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண எனக்கு தெரியவே தெரியும். எனக்கு நான் வந்து ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுவேன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான். அது வந்து சடனாக அது நடந்ததுங்கிறது போது இட் இஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்சோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் நீங்கள் வந்து டெடிகேட்டட் டு சினிமா டெடிகேட் பண்ண. அவர் வந்து இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருந்தோம் ஒரு பர்சன் கூட அவர் டயர்ட் ஆகலை. ஒரு பர்சன் கூட இப்போ வரைக்கும் வருஷத்துக்கு 2 படம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. டயர்ட் ஆகலை. ரெண்டாவது நம்ம போதும் எதுக்கடா அப்படின்னு ஒன்று வரும்ல, அதெல்லாம் வரவே இல்லை அவருக்கு. திருப்பி திருப்பி படம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அவரு. அதுதான் அவரோட அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். அதுதான் நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன் மாஸ்டர், உங்கள் கூட நீங்கள் எடுத்த நிறைய செலிபிரிட்டிஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸோட மெமரிஸ் மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மாஸ்டர். ஃபஸ்ட்டு மோகன்லால் சார் கூட இந்த ஒரு ஃபோட்டோ. பட் மோகன்லால் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக நம்ம போய் ஒருத்தங்கிட்ட பேசும்போது ஹாய் வெல்கம் மாஸ்டர் வெல்கம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது அவர் அப்படியே நேராக கண்ணை பார்த்து ரெண்டு கையும் இப்படி பிடிச்சி வெல்கம் டு அவர் ஃபேமிலி அப்படின்னு ஒரு பயங்கரமான. எனக்கு இன்றைக்கும் வந்து நாமளும் இனிமேல் இப்படி தான் நான் வந்து எல்லாத்தையும் பண்ணுவோம். ஏன்னா அது அவ்வளோ ஒரு கனெக்ட் கிரியேட் பண்ண ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு இது நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன் கிரியேட் பண்ணிடும். நமக்கு ஐயோ மோகன்லால் சார் பயம் கிரியேட் ஆகிட்டு ஃபேமிலின்ட்டால ஒரு செம்ம ஜாலிங்க அவர். சரியான ஜாலி. ரொம்ப அழகா ஃபன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரொம்ப அன்பா ரொம்ப நல்ல மனிதர் அவர். அவரை டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணும். ஐயோ இவ்வளோ ஸ்டெப் இருந்தா நேற்றே ரிஹர்சல் வந்திருப்பேன்லாம் சொல்லுவார். ஆனால் அவர் அப்படி சொல்லுவார். ஆனால் இஸ் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். விக்ரம் சார் கூட மகான் போயிடுது. ஆமாம், மகான் டைம். இது வந்து மகான் டைம் வந்து வி யூஸ் டு ஹாவ் லாட் ஆஃப் செலிப்ரேஷன், நிறைய செலிப்ரேஷன். விக்ரம் சார் த்ருவோட பர்த்டேக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். இவர் விக்ரம் சாரோட இதுக்கு ஃபேமிலியாக அவர் ஹீ வில் இன்வைட் வெரி ஸ்வீட் பர்சன் அவர் சார். வந்து எப்படின்னா லிட்ரலி எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி கேட்பார். இப்போ ரீசெண்டாக இவரும் சொல்லியிருப்பார், சுராஜும் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அவர் ஒரு பர்சனையும் தனித்தனியாக சொல்லுவார். இவர் இப்போ நீங்கள் கௌதம்னு பார்த்தீங்கன்னா கௌதம் எப்படி இருக்காரு, உங்க கூட அன்னைக்கு மீட் பண்ணேன் அப்படின்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு இஸ் வெரி ஃபவுண்ட் ஆஃப் பர்சன். அவங்கள பற்றி கேட்பாரு. நான் அவர் வீட்டில் ஒரு தடவை பர்த்டே பார்ட்டிக்காக போய் சாப்பிட்டு இருக்கேன். சாப்பிட்டு இருந்தோம்னா நாங்கள் பேசிகிட்டே சாப்பிடுவோம்ல. அப்போ ஒரு எல்லாம் கையில் பிளேட் எடுத்து நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். பிளேட் காலி ஆயிடுச்சு. பிளேட் கையில் இருக்கு.
இந்த சைடு யாரோ இருக்காங்க, அவங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன், இன்ட்ரெஸ்ட்டாக பேசிட்டு இருக்கேன். ஒருத்தங்க பிளேட் வாங்கிட்டு போகிறாங்க, சரி ஓகே யாரோ அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால யாரோ வாங்கிட்டு போகிறாங்க, நான் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக இதில் பேசுகிறேன். திருப்பி பிளேட் ஃபில் ஆகி வருது, இல்லை எனக்கு வேண்டாம்னு திரும்பி பார்க்குறேன், விக்ரம் சார் பிளேட் வாங்கிட்டு போய் அந்த அளவுக்கு இஸ் வெரி அவ்வளோ கேர் எடுப்பார் எல்லாத்தையுமே, என்ன மட்டும் இல்லை எல்லாத்தையுமே. அவர் வந்து எல்லாத்தையுமே கேர் எடுத்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு. சார் என்ன சார், நான் ஒரு செகண்ட் ஷாக், சார் என்ன சாப்பிடுப்பா கமான்பா, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர். வா சூப்பர் மாஸ்டர். வாத்தியார் படத்துக்கான இது, ஏன்னா ஆல்ரெடி இது சூதுகோம்ல காசு வந்ததுக்கு நலன்குமார் சாமிக்கு அடுத்து செகண்ட். சூப்பர். இது இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம், சூப்பரான படம் இது. இந்த படம் வந்து என்னன்னா, எனக்கு கார்த்திக் சாரோட ரொம்ப நாளா ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சூர்யா சார் கூடயும் கார்த்திக் சார் கூடயும் ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை. அஃப்கோர்ஸ் கோயம்புத்தூரியன், அப்போ ஐயோ என்னடா நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்னு. எனக்கு வந்து சூர்யா சார் கூடயும் ஒரு 4-5 படம் மிஸ் ஆகிட்டே வந்தது. அது என்ன ரீசன் தெரியல. நான் கேட்பாங்க, ஒர்க் பண்ண போவோம், அப்புறம் பார்த்தா இல்லை டேட்டு மாறிடும், ஏதோ ஒன்று நடந்து அதே மாதிரி மெட்ராஸ்லேருந்து ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் கார்த்திக் சார். அதுவும் ஏதோ விஷயத்தினால ஸ்கிப் ஆகி போயிட்டே இருந்தது. எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த டைம்ல வந்து அதனால தான் அதில் ஒரு இதில் போட்டிருப்பேன் 8 years ஐ வாஸ் வெயிட்டிங். 8 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் சூர்யா சார் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமா அவர் கூட ஒர்க் பண்ண ஒரே ஒரு டைம் வந்து, ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து ஜோடி நம்பர் 1 ஆடும்போதுலாம் இந்த மாதிரி ரொமான்டிக் சாங் ஏதாவது ஒரு சாங்னா கரெக்டாக சூர்யா சார் எடுத்து வச்சு அப்படியே இமிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி ஆக்ட் பண்ணி, அதே அதுதான் எனக்கு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிறது. ரெஃபரன்ஸ்னு இல்லை, அப்படியே அவரை ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. அவங்க கமெண்ட்ஸ்லேயும் அவங்க ஜட்ஜஸ் வந்து அந்த டைம் நான் ஜோடி ஆடும்போது ஜட்ஜஸ் வந்து கமெண்ட்ஸ்லையும் சொல்லுவாங்க, நீங்கள் சூர்யா சாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு அது கேட்கும்போது பெருமையாக இருக்கும். ஆமாம் அப்படின்னு. ஸோ இப்போ அவருக்கே கொரியோகிராஃப் பண்ணுறது வந்து இட் இஸ் அ கிரேட் சூப்பர். அப்புறம் அமரன்ல இது ஒரு அழகான மூமெண்ட் இல்லையா? ஆல்ரெடி சாய் பல்லவி அவங்க சொல்லவே வேண்டாம் டான்ஸ்ல எப்படின்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லிடுங்க. ஸோ சாய் பல்லவி மீ ஆல் டான்ஸ் டுகெதர் ஃப்ரம் கோயம்புத்தூர். வந்து என்னோட டான்ஸ் ஸ்கூல்லையும் வந்து கற்றுக்க. பிரபுதேவா அந்த அதுக்கு முன்னாடி இருந்திருந்தே வி ஆர் கோயம்புத்தூரியன்ஸ். நாங்கள் கோயம்புத்தூர்ல ஒரு டான்ஸ் டீம்ல இருந்தோம். அண்ட் சேர்ந்து பிரபுதேவா உங்களே அடுத்த பிரபுதேவாவில் டான்ஸ் ஆடணும். ஸோ ஃபுட்லூஸ்னு ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருந்தது, அங்கேயும் அவங்க சின்ன இவ்வளோ வயசுலேருந்து அவங்க கற்றுட்டு இருந்தது. ஓகே ஃப்ரம் லாங் டைம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க தனியாக இதாகி அதுக்கப்புறம் பிரபுதேவால் அகெயின் வி பேட்ச் திருப்பி மறுபடியும் அவங்க மீட் பண்ணி கொரியோகிராஃபி இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் ஈஸியாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஜோடி ரவுண்ட் கொடுக்குறாங்கன்னா டக்குனு வந்து அண்ணாண்ணா நம்ம 2 பேரும் ஆடிடலாம்னா அப்படின்னு அவங்க, நானும் அப்பாப்பா நல்ல வேற நீ அதாவது அந்தளவுக்கு வி ஹேவ் ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் ஒர்க் அவுட் ஈஸியாக இருக்கும். கம்ஃபர்டபுள் ஜோனு கோயம்புத்தூர்ன்றனால அங்கேயே நாங்கள் ரிகர்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ன்றனால அந்த மாதிரி வி யூஸ் டு ஒர்க். ஸோ அவங்க கூட படம் பண்ணது வந்து எனக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி பிரேமம் ட்ரை பண்ணோம். ஓகே, அது சம் ரீசன்னால அது ஷூட் பண்ண முடியல. அதில் டான்ஸ் பெருசாக இல்லாதனால அப்படி ஷூட் பண்ண முடியல. அதெல்லாம் அவங்களே கொரியோகிராஃப் பண்ணிடுவாங்க, ஆக்சுவலாக யாரும் தேவையில்லை. பட் இருந்தாலும் அது பண்ண முடியல. ஸோ இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண வந்து இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், கிரேட் வித். ஆனால் இது என்னென்னா ஹோல் இந்த விஜய் டிவி சேனல் டீமு. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் உங்களில் அடுத்த பிரபுதேவாவில் ஒர்க் பண்ணும்போதும் அண்ட் ராஜ்குமார் பெரியசாமி சார் வந்து விஜய் டிவி அவர்தான் ஷோ டைரக்டர் அந்த படத்துக்கு, அந்த இதுக்கு உங்களில் அடுத்த அவங்க நாங்கள் 2 பேர் கண்டஸ்டன்ட். சிவகார்த்திகேயன் வந்து இதில். ஸோ அந்த ஜோனே வந்து மூஞ்சி பார்த்துக்குவோம் அப்படியே. ஓகே, நம்ம ஏதோ காலத்தில் உட்காந்து கதை பேசியிருந்தோம் இந்த மாதிரி நம்மலாம் ஃபியூச்சரில். அதாவது சிவா சொல்லுவார், நான் நடிச்சேன்னா நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணுவீங்களே அந்த அப்போ கேட்பாங்க, என்ன சிவா கண்டிப்பாக பண்ணலாம் சிவா அப்படிலாம் பேசிக்கும். அது வந்து இன்னைக்கு உண்மையாக நடந்துருக்கு. வெரி நைஸ். கடைசியாக கமல் சார் கூட எடுத்த ஃபோட்டோ அண்ட் ஸ்டேஜ்லேயுமே அவர்கிட்ட அவார்டு வாங்கியிருப்பீங்க. அமரன் படத்தை அவார்டு வாங்கியிருப்பீங்க. இது வந்து என்னோட ஜூபாப்னு சொல்லி ஒரு ஆப் லான்ச்சுக்கு நான் பண்ணும்போது அது ஒரு எஜுகேஷன் இதுக்காக பண்ணியிருந்தோம், ஒரு டான்ஸ் எஜுகேஷன் பேஸ்டு. அது வந்து எனக்கு கமல் சார் அது லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம். அவரும் அதை ஏற்றிக்கிட்டு லான்ச் பண்ணார் ஆக்சுவலாக அவர். ஸோ அதுக்கப்புறம் வி ஹவ் டேக்கன் இது அமரன் இதில் வரும்போது இட் இஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா எல்லா கிரியேட்டருக்குமே கமல் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. எனக்கு அது இன்னும் அமையல, பட் ஐ எம் வெயிட்டிங் டு ஒர்க் ஃபார் ஹிம். ஏன்னா அது வந்து ஒரு லைஃப் டைம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா லாஸ்ட்டாக தளபதி விஜய் அவர்கள் அவர் வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே அவரோட ஜோனில் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்கள்ல,
ஒருத்தவங்க வந்து இப்போ யூனிக்கான ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது தான். இப்போ ஆக்டிங்னா இப்போ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க, எனக்கு புதுசாக பண்ணணும், நான் இப்படி நடித்தா இருக்கணும். ஆனால் இந்த சில பேர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிக்னஸ் ஆஃப் ஆக்டிங்னு ஒன்று இருக்கும். அதாவது யூனிக்னஸ் ஆஃப் எப்படி சொல்கிறதுனா, ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணி அதை ஆடியன்ஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அது மூலிமா அவங்க வந்து அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஜோன் வந்து அப்படி தனித்துவமாக காட்டுறது. அதில் வந்து விஜய் சார் ஒரு அமேசிங்கான பர்சன் இல்லை. ஏன்னா ஆமாம், அவருக்குன்னு இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தோம்னா அவரோட ஜோனில் ஒன்று பண்ணுவார் இல்லை, அவருக்கு தெரியும் இதுதான் எனக்கு மேட்ச் ஆகுது, இதுதான் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது, ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் வந்து ஒரு ஈவெண்ட்டில் ஆடிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த டைமில் வந்து கொரியோகிராஃபர் ஆகணும்னா அந்த கார்டு வேணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, அவர் சும்மா ஸ்டேஜில் அவருக்காக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறேன், அதை சும்மா ஸ்டேஜில் பார்த்துட்டு அந்த ஷோ முடிஞ்சோடனே ஒரு நிமிஷம் ரோல் பண்ணி போயிட்டு இருக்கு, அதை நிறுத்திட்டு கூப்பிட்டு உங்களோட கார்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கார்டுன்னா எனக்கு புரியல அப்படின்னா, சரி எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து விஜய் சார் அந்த மாதிரி ஒரு பர்சன். ஈஸ் அவருக்கு வந்து புதுசாக ஒருத்தவங்களுக்கு வந்து இவங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, இவங்களை வந்து மூவ் பண்ணணும், அவர் அடுத்த லெவல் கொண்டு போகணுன்ற ஒரு இது கண்டிப்பாக வரும். வா கிரேட். அந்த ஹெல்பிங் மைண்ட் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேவ் வந்து ஓப்பன் ஆகும். சூப்பர் மாஸ்டர். அப்புறம் ஒரு 200 பாடலுக்கு மேலே 150+ மூவிக்கு மேலே பண்ணியாச்சு இல்லையா மாஸ்டர்? கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்போது ஒரு யோசனையில் வந்திருப்பீங்க. இப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு கொரியோகிராஃபர். இந்த கன்சிஸ்டண்ட்டான இந்த ஒரு ட்ராவல் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் உங்களோட ஒரு ஸ்ட்ரென்த்தை என்ன நினைப்பீங்க மாஸ்டர்? ஸ்ட்ரென்த்தை எதை பற்றி நினைப்போம்னா, எதையுமே வந்து நம்ம இதுதான் சக்ஸஸ்ன்னு நினச்சக்கூடாது, அதேமாரி இதுதான் ஃபெயிலியர் நினச்சக்கூடாது. இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன். ஐ சி எவ்ரிதிங் நியூட்ரல். எனக்கு அப்படி தான் பார்க்குறேன். நான் வந்து எல்லாமே ஃபெயிலியர் என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி ஒன்றும் இல்லை மச்சா அப்படிங்க, நீ ஏன்டா என்ன, ஏன்னா நானே அதை ஃபீல் பண்ணுறேன், நீ ஏன்னா அதே மாதிரி இன்னொருத்தவங்க வளர்றாங்க அப்படின்றது நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறது. இது மூணுமே இல்லாமல் இருந்தாலே போதும். எனிதிங் இங்கே நீங்கள் ரூட்டடாக ஒன்று இருக்கணும். அதாவது உங்களோட ஸ்ட்ராங்கே வந்து நீங்கள் கற்றுக்கிற அந்த லேர்னிங் தான். இன்றைக்குமே வந்து நான் எப்பவுமே என் பசங்கள்டையும் சொல்லுவேன், லேர்னிங் மட்டும் விட்டுறாதீங்கடா, நீ கற்றுக்கிட்டேன்னு நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு உனக்கு க்ளோஸ் முடிஞ்சு, உன் கேம் ஓவர், அதோட முடிஞ்சு. நீ டெய்லியும் கற்றுக்கணும். நான் எனக்கு போதும் இதை வச்சு நான் ஓட்டிடுவேன் ஒரு 10 வருஷம்னு நினைக்காத, அந்த 10 வருஷம் ஒரு வருஷத்தில் போயிடும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஸோ யூ ஷுட் லேர்ன், டெய்லியும் கற்றுக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் பார்க்குறேன். மாஸ்டர் இந்த அப்டேட் எப்படி மாஸ்டர், அந்த இது எப்படி மாஸ்டர் நீங்கள் உங்களை ஆக்கிக்குவீங்க? இப்போ ஒரு டைம் பீரியட் மாறிக்கிட்டே இருக்குது, ஆடியன்ஸ் ஒரு டைப் ஆஃப் டான்ஸ் பார்த்துக்கிட்டே வராங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அப்டேட்டும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போது நீங்கள் எப்படி மாஸ்டர் அப்டேட் ஆகுன்னு தெரிஞ்சுக்கலாம்? அப்டேட்டுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு அப்டேட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து பேசிக்காக வந்து எங்கள் முன்னாடி எப்படி அப்கிரேட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து யூடியூப் இருக்கு, ரெஃபரன்ஸ் எடுக்கும். ஆமாம், முன்னாடி எப்படி அப்கிரேட் ஆயிருப்பாங்க, வெளியில இதை பார்க்கவே முடியாது. அப்போ என்னன்னா, இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரெஃபரன்ஸ், இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஐடியா, உங்க தாட். நான் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து அப்டேஷன்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கேரக்டர் ஒரு இது ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ரெட்ரோவில் ஒரு கேரக்டர் பண்ணுறேன், அதே வந்து சூர்யா சாருக்கு பண்ணுறேன், வாவாத்தியாரில் இவருக்கு, இந்த ரெண்டுமே வேற கேரக்டர். இப்போ இந்த கேரக்டர், இப்போ அந்த கேரக்டர், இந்த மியூசிக், இந்த டூலை யோசிச்சிங்கனாலே ஒரு புது விஷயம் தான் கிடைக்கும். இதுவே ஒரு புது கலவை. கரெக்ட், ஓகே, அதுதான் அப்டேஷன். இதை வந்து நான் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறேன், ஆடியன்ஸ்க்கு இதை பிடிக்க வைக்கிறதுன்றது வந்து வேற ஒரு அப்டேஷன். எப்படின்னா, அது வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒருத்தவங்க ஆடுறத பார்க்கறது வேற, அவங்க ஆடுறத ஆடியன்ஸா பாக்குறது, அதாவது கேமரா வழியா பாக்குறது வேற, பெரிய டிஃபரன்ஸ். நீங்க லைவா ஒருத்தங்க நல்லா, இப்ப இந்த சாங் வந்து எல்லாருமே ஏன் வந்து இது ஈஸியா பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ஸ்டெப்பு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு சில ஸ்டெப் ஆடுறதுக்கு நல்லா இருக்கும், இந்த ஸ்டெப் ஆடுறதுக்கு நல்லா இருக்கும். உண்மை, அதுதான் விஷயம். இது ஆடுறதுக்கு ஜாலியா இருக்கா அப்படின்ற மாதிரி ஈஸி ஸ்டெப்னு கூட அப்படிங்கறனால மக்கள் ஆடுறதுக்கு ஜாலியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆடுறதுக்கு ஜாலியா இருக்கிற விஷயங்கள் வந்து இன்னைக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றது. ரெண்டாவது மியூசிக்லேயே நிறைய, இது ஒரு பெரிய லெசன் ப்ரோ, பெரிய விஷயம். அது என்னன்னா, அது அப்டேஷனுங்கிறது அவ்வளோதான். இதுதான் மியூசிக்கு, இப்படிதான் கொடுத்துட்டாங்க. இதுல நம்ம பண்றது என்ன, நம்ம கரெக்டா பண்ணா போதும். அடுத்தடுத்து என்ன மாஸ்டர் அப்படியே எதிர்பார்க்கலாம்? வாவாத்தியாரே சின்னாட் டு ரிலீஸ், அண்ட் இது வீரதீர சூரன் வருது. அதுக்கப்புறம் இன்னும் இந்த படத்துல சில சாங்ஸ் இருக்கு ரெட்ரோல. ஓகே, அது எதிர்பார்க்கலாம். வாட்ச் தட். ஓகே, அது ஒரு மாஸ்டர் டான்ஸ் ஹெவி மூட்ல இருக்குறதானா இல்ல ஒரு அது நீங்க பாருங்களே. எல்லாத்துலயும் டான்ஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த இதுல வந்து நான் போன படத்துல வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன்ல, அந்த மாதிரி ஜிகிர்தண்டால வந்து 2XXல வந்து எனக்கு அந்த லாரன்ஸ் சார் அவ்வளோ ஆட வைக்க முடியலன்னு ஒரு எமோஷனில் இருந்தேன். எல்லா பாட்டும் ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. பட் ஆனால் எல்லாமே இருக்குது, மிக்ஸ்ட் ஆஃப் இது டான்ஸ் அண்ட் இது இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் மலையாளத்துல ஒரு 2-3 படம் சூப்பர் 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 மாஸ்டர். அப்படியே it's going. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர், Thank you டைம் so much, கொடுத்து thank you so வந்ததுக்கு. much. நிறைய பேசணும் நம்ம. தேங்க்யூ ஸோ மச். Thank you. ஒரு டான்ஸ் மட்டும் எங்களுக்காக போட்டுட்டு ஐயோ, எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் போட்டு இல்ல ஆடுவோம், நீங்களும் சேர்ந்து ஆடுங்க, அதே ஸ்டெப் ரீக்ரியேட் பண்ணுவோம். கண்டிப்பா ஓகே பண்ணிடலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.